ஹாய் டார்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன் ஷாட்டை கேட்டது வந்து சோஃபியா, ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு OT7 ஒன் ஷாட். அண்ட் டைட்டில் நேம் பார்த்திங்கன்னா ப்ரோஸ் ஃப்ரெண்ட் லவ், ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிடிஎஸ் பாய்ஸ் 7 மெம்பர்ஸுமே நார்மலாக இப்போ இருக்க மாதிரி பிடிஎஸ் ஐடல் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஜேகேவோட தங்கச்சி, ஓகேவா? ஜேகேவோட தங்கச்சி. அவ்வளோதான்டா இன்ட்ரொடக்ஷன். நீங்கள் வந்துட்டு இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போது டேரெக்டாக உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவர் பேர் தஸ்லீமா, ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, நீங்களும் தஸ்லீமாவும் தான் வந்துட்டு ஒரே ரூமில் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்கீங்க, ரூம் எடுத்து. ஸோ வந்துட்டு ஜேகே வீட்டில் இல்லாததுனால நீங்கள் வந்துட்டு தஸ்லீமா கூட தான் இருப்பீங்க. ஸோ வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு, ஏ வயன் எழுந்துருடி. என்னடி இன்னைக்கு என்ன நாள்னு மறந்துட்டியா? அதுக்கு என்னடி பண்ணுறது, வருஷம் அந்த நாள் வந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் அதை நாங்களும் தான் வந்துட்டு விஷ் பண்ணிகிட்ருக்கோம். பட் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சிட்டு, ஸோ என்ன தான் பண்ணுறதோ தெரில. என் லைஃப்பில் அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாமல் இருக்குது. உனக்கு என்ன, ஒன்னன் தான் பிடிஎஸில் ஒரு மெம்பரில். ஸோ அதனால் உனக்கு என்னடி கவலை? மூட, அது அவனோட ப்ரொஃபஷன், என்னது கிடையாது, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தஸ்லீமா வந்துட்டு, ரொம்ப தான் கௌரவம் பார்க்குற, போய் ஃபஸ்ட்டு குளி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு போயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரீங்க வெளியே. ஸோ வெளியே வந்த உடனே வந்துட்டு தஸ்லீமாவும் போய் குளிச்சிட்டாரா. ஸோ 2 பேருமே குளிச்சுட்டு ரெடியெல்லாம் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு பிக் ஹிட் தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு போய் நிற்கிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ வாட்ச்மேன், என் அண்ணன் தான் ஜேகே, ப்ளீஸ் விடுங்க. அதெல்லாம் விட முடியாது மேடம், நிறைய பேர் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஏன் பிடிஎஸோட ஒய்ஃபுன்னெலாம் சொல்லிட்டு நிறைய பேர் உள்ளே போக பார்த்தாங்க தெரியுமா? ஏதோ அவங்களுக்கு என்ன மேரேஜ் ஆகலைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சனால யாரையுமே உள்ளே விடாமல் இருக்கேன். அதெல்லாம் விட முடியாது மேடம். சார், நிஜமாவே நான் ஜேகேவோட தங்கச்சி தான், ப்ளீஸ் என்னை உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த வாட்ச்மேன் விடவே மாட்டான்ட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் வந்துட்டு, இப்போ நான் ஜேகேக்கு கால் பண்ணி தந்தா நீங்கள் விட்டுருவீங்களா? இப்படி தான் மேம் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் யார்கிட்டையும் அப்படி ஒன்றும் இல்லைங்க மேம். நிஜமாலுமே நான் கால் பண்ணி தந்தா நீங்கள் கால் பண்ணுங்கள் மேம், நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு கால் பண்ணுறீங்க. கால் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ஜேகே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போ வந்துட்டு டேய் ஜேகே, உன் தங்கச்சி காலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ வந்துட்டு ஜேகே வந்து எடுத்துகிட்டு, என்னடி ஃபோன் பண்ணிகிட்ருக்க? டேய், நீ எப்பயுமே இந்த ஒரு நாள் வீட்டுக்கு வந்துடுவ, ஆனால் இன்றைக்கி நான் தான் உன்னை கூப்பிட வர வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி என்ன நாள்? ஐயோ, சாரி வயன், இப்போ எங்கே இருக்க? நான் வீட்டுக்கு வரவா? நீ ஒன்றும் வர வேணாம், நானே உன் ஆஃபீஸ் முன்னாடி தான் இருக்கேன். ஓ, ஆஃபீஸ் முன்னாடி தான் இருக்கேன், புள்ள வாயண்டி. இந்த வாட்ச்மேன் விட மாட்டேங்கிறாரு. ஒரு நிமிஷம், ஆஃபீஸ் முன்னாடி இருக்கியா? ஆமாம், ஆஃபீஸ் முன்னாடி தான் இருக்கேன். ஐயோ போய் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இங்கே வராதன்னு. பின்ன உன்னை கூப்பிட நான் வேறு எங்கே வருது? நீங்கள் தங்கியிருக்க வீட்டுக்கிட்டேயும் வரவே முடியாது. செக்யூரிட்டி கார்டு அவ்வளோ அலர்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா நான் வேறு யாரையாவது கரெக்ட் பண்ணிடுவான் உங்கள் குரூப்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஜேகே, நீ கரெக்ட் பண்ணாலும் பண்ணுவ, யாருக்கு தெரியும்? இப்போ வந்து என்னை கூப்பிட்டு போறியா இல்லையா? ஸோ சரி இரு வர அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு வரா. ஜேகே வந்துட்டு வராரு. ஸோ வந்த உடனே ஜேகே அந்த வாட்ச்மேன் பார்த்துட்டு, அண்ணா உள்ளே விடுங்க, என் தங்கச்சி தான். சார், நிஜமாவே உங்கள் சிஸ்டரா? என் சிஸ்டர் தான், விடுங்க. ஓ ஓகே சார், சாரி மேடம், தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஏது
அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்களும் தஸ்லீமாவும் உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போயிட்டு, இங்கே எதுக்குடி வந்த, உன்னை கூட்டிகிட்டு போக தான் வந்தேன், எதுக்கு வந்தேன்னா எதுக்கு வருவாங்க பின்ன, ஷோ இன்றைக்கின்னு பார்த்து லீவ் விடுவாங்களான்னு கூட தெரில, ஏய் உனக்கு என்ன இப்போ கான்சர்ட் எதாவது வரப்போதா, இல்லை அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. கான்சர்ட் வரப்போகிறதில்ல என்னமோ உண்மைதான், ஆனால் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தானடி ஆகணும், அது நீ பண்ணிக்கோ, இன்றைக்கி ஒரு நாள் பண்ணலைன்னா குறைஞ்சாடா போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஆஃபீஸ் அந்த ரிசப்ஷன் லிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அங்கே முன்னாடியே நின்றுட்டு கத்திட்டு இருக்கீங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு கீழே தானே ஸ்டாஃப்ஸ்லாம் வேலை செய்வாங்க. ஸோ அங்கே தான் வந்துட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. ஷோ இங்கே நின்று பேசணும், மேலே வா, இப்போ நீ வர முடியுமா முடியாதோ, மேலே வாடி சொல்கிறேன், இவளை ஏண்டி கூப்பிட்டு வந்த, ஆமாம் நீ இல்லைன்னா நான் வேறு யார் கூட வருவேன், யார் எனக்கு கம்பெனி தருவா, அவள் தான் இருக்கா, ஸோ அதான் அவளை கூட்டிகிட்டு வந்தேன், சரி வந்து தொலைங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையுமே ஜேகே வந்துட்டு அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க ஒரு ரூம். ஸோ அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அந்த ரூமுக்கு போனோடனே, இப்போ நீ கிளம்பி வர முடியுமா முடியாதா, நான் கேட்டு பார்க்குறேன்டி, ஆனால் கண்டிப்பாக விட மாட்டாங்க, நான் பேன்பீட்டிக்கிட்ட பேசுகிறேன், பையன் விளாடாத, அதிக பிரசங்கத்தனம் பண்ணாத, பேன்பீட்டி எங்கே இருக்கார், உங்கள் பக்கத்து ரூமில் தானே இருக்கார், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக போகிறீங்க. உள்ளே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த கதவு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. டக்குன்னு எல்லாம் கத்துறானுங்க. என்னென்னு பார்த்தா நம்ம பாய்ஸ் வந்துட்டு அப்போ தான் ரொம்ப வேர்க்குதுன்னு சொல்லிட்டு ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நின்றுருப்பானுங்க. ஸோ கத்தினோடனே நீங்கள் ஆன்னு கத்திட்டு டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு குடுன்னு நீங்கள் உள்ளே ஓடி வந்துடுறீங்க. ஏன்டி கத்துன, என்னாச்சு, ஒன்றும் இல்லை, அங்கே பேன்பீட்டி இல்லை, அதான் எதுவும் அதிக பிரசங்கத்தனம் பண்ணாதன்னு சொன்னல, ஏன் என்னை பாப்பாரு என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற, இப்போ நீ வர முடியுமா முடியாதா, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். நீங்கள் ஆனால் ஜேகே பின்னாடியே போகிறீங்க, ஜேகேவோட வால் மாதிரி. ஜேகே வந்துட்டு கொஞ்ச நேரம் இங்கே உட்காராண்டி, நான் வரேன், எனக்கு தெரியாது, நான் உன் கூட தான் இருப்பேன், புது இடத்துல எனக்கு தெரியாத இடத்துல நான் எப்படி உட்காந்துருக்க முடியும், யாராவது வந்து நீ யாருமான்னு என்னை பார்த்து கேட்டா, ஏன் வெளியே வாட்ச்மேன்ட்ட வாயிடுச்சியே அதே மாதிரி இவங்கள்ட்ட வாயிடி, நீ என்கிட்ட பேசாத, சீக்கிரம் போய் சொல்லிவிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, ஆர்டர் பண்ணுறீங்க ஜேகேக்கு. ஜேகே பார்த்துட்டு வளர்ந்துட்டேன்னு திமிரு அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அவர் வந்துட்டு உள்ளே போனோடனே, ஹயாங் என்னடாச்சு, எதுக்கு நீ பார்க்கல, ஃபோன் உன் தங்கச்சி பண்ணா நீ பார்க்கல, போன நீ பார்க்கல, மேலே வந்த என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என் தங்கச்சி வந்திருக்கான் ஹயாங். தங்கச்சி வந்திருக்காளா, எங்கே உள்ளே வர சொல்லு, நாங்கள் இது வரைக்கும் தங்கச்சியை பார்த்ததே இல்லையே. பார்த்ததே இல்லை தான், அவன் என்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்கா. கூட்டிகிட்டு போகவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். ஆமாம் எதுக்கு, அதான் உங்களுக்கு தெரியும்ல எனக்கு என்ன டேன்னு சொல்லிட்டு. ஓ சரி நீ போயிட்டு வா, ஆனால் ஹயாங் ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா, முதல்ல நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு கரெக்டாக பேன்பீட்டி வாங்க அப்போ வராரு, ப்ராக்டிஸில் ஒழுங்காக நடக்குதுன்னு. என்னாச்சு ஜேகே, ஏன் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கீங்க, என்னாச்சு பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கல உள்ளே வராரு. நீங்கள் பார்க்கல, பின்னாடி அங்கே தான் நின்றுட்டுருப்பீங்க, அவர் உங்களை கண்டுக்காமையே போயிருப்பார். ஸோ நீங்கள் பார்க்கல உள்ளே போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு தலையை மட்டும் எட்டி பார்க்குறீங்களா. ஸோ வந்துட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே உங்களை பார்க்குறாங்களோ. ஜேகே தூக்கி எறிப்பட்டுருச்சு. அட நாயை எருமை மாடு, உன்னை வர வேணான்னு சொன்னால் இந்த நாய் பக்கம் வந்து நிற்கிது, நான் தான் மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிட்ருக்காரு. தென் வந்துட்டு நீங்களும் தஸ்லீமாவும் உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் வந்துட்டு பேன்பீட்டி வந்து, நீ யாருமா, நீ எப்படி உள்ளே வந்த, கார்ட்ஸ் செக்யூரிட்டி, சார் ஒரு நிமிஷம் நான் இதை பேசினதுக்கப்புறம் நீங்கள் செக்யூரிட்டியை கூப்பிடுங்க ஓகேவா, நான் இதை பேசிட்டு போயிடுறேன். நான் வந்து ஜேகேவோட சிஸ்டர். ஓ ஜேகே உன்னோட சிஸ்டரா, ஆமாம் சார் என்னோடய சிஸ்டர் தான். அது வாயத்தை வந்து சொல்ல வேண்டியதானே ஜேகே, ஆனால் நீங்கள் எதுக்குமா இங்கே வந்தீங்க, ஜேகே பார்க்கறதுக்கு வந்தீங்களா. அது சார் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் உனக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியுமா ப்ளீஸ். எதுக்கு பெர்மிஷன், என்னாச்சு ஜேகே. அது சார் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்களே வந்து நின்றுட்டு,
இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவருக்குமே தெரியும் இன்னைக்கு என்ன நாள்னு சொல்லிட்டு. ஸோ அவருமே டேட் பார்த்துட்டு, ஓ ஓகே ஓகே சரி ஜேகே நீ போயிட்டு வா, நாளைக்கு காலையில் நீ வந்தால் போதும் போ. அப்பாடா தேங்க்யூ ஸோ மச் சார். சாரே சொல்லிட்டார்ல மூட்டு கிளம்பி வா அப்படின்னு நீங்கள் பக்கத்தில் சொல்கிறீங்க. யார் இருக்கா என்ன எதை பற்றியுமே நீங்கள் யோசிக்கல. சார் சொல்லிட்டார்ல மூட்டு கிளம்பி வாடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அங்கே இருக்கவங்களாம் ஷாக்காக பார்க்குறாங்க. நம்ம பாய்ஸ்லாம் வந்துட்டு என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு தஸ்லீமா அவனிய மச்சான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. அது அங்கே ஒருத்தரை பார்த்து வலிஞ்சிட்ருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம சுகாவை தான் பார்த்து வலிஞ்சிட்ருக்கு. ஏய் நீ உன் சுகரை பார்த்து வலிகிறன்னு பச்சையாக தெரியுதுடி, மூட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு அவருமே வந்துட்டு போயிடுறான். ஐ மீன் நீங்களுமே வந்துட்டு போயிடுறீங்க. ஸோ ஜிகே வந்து என் மானமே போச்சு, தங்கச்சியெல்லாம் அப்படி வளர்த்த இப்படி வளர்த்தேன்னு சொல்லுவாங்க. நானும் அப்படி சொல்லி வச்சுருந்தேன். நாய் மரியாதை இல்லாமல் எப்படி பேசுது பாரு அவங்க முன்னாடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கத்திக்கிட்டே வராரு. ஸோ என்னத்துக்கு கத்திக்கிட்டே வர, வாயை மூடிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு வரியான்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகே அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் தஸ்லிமா, ஸோ நீங்கள் 3 பேருமே வந்து ஒரு கேப் புக் பண்ணி போகிறீங்க ஒரு இடத்துக்கு. ஸோ அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆன உடனே நீங்களும் போயிட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து இந்த ஃப்ளார் புக்கேலாம் வந்துட்டு செய்வாங்க. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஒன்று வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஃபியூனரலில் வைக்கிறீங்க. ஸோ அது வந்துட்டு என்னதுன்னா உங்கள் அப்பா அம்மாவோட கல்லறை, ஓகேவா? ஸோ அவங்க 2 பேருக்குமே அப்பா அம்மா வந்துட்டு கிடையாது. ஜேகே தான் உங்களை படிக்க வச்சுருப்பான், ஜேகே தான் உங்களை வளர்த்துருப்பான். உங்களை பொறுத்த வரைக்கும் ஜேகே தான் உலகமே. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் 2 பேருமே வந்துட்டு லைஃப்பை வந்துட்டு வாழ்ந்துருப்பீங்க. ஸோ அதனால தான் நீங்களும் தஸ்லீமாவும் வந்துட்டு ஒரே வீட்டிலே இருக்கீங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் அங்கே வச்சுட்டு நீங்கள் பக்கத்தில் ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஏன்னா என் அண்ணனை நல்லாவே பார்த்துக்கிறான். நீங்கள் எப்படி இருந்தால் பார்த்துப்பீங்களோ அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு அதிகமாக ஏன்னா அவன் பார்த்துக்கிறான். அப்பப்போ தோணிருக்கு நீங்கள் இருந்தால் நல்லா இருக்குமோன்னு. ஆனால் அடுத்த நிமிஷமே என் அண்ணனை நினைக்கும் போது அவனே இருக்கானே, அப்புறம் எதுக்கு எனக்கு வேற ஒருவன் தோணும். ஆனாலும் நீங்கள் எங்களுக்கு வேணும், எப்போயுமே அண்ணன் கூட துணையாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரே பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜேகே வந்து பார்த்தா, அம்மா அப்பா எனக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்து நீ வளர்க்க கஷ்டப்பட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் தங்கச்சி வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த எல்லா இடத்துலையுமே நான் இவ்வளோ சக்ஸஸ் ஆகி நிற்கிறேன்னா அதுக்கு எனக்கு பின்னாடி பேக் போனாக இருந்து எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறது நீங்கள் 2 பேரும் தான் நான் நினச்சிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் 2 பேர் தான் அது கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். கடைசி வரைக்கும் எங்கள் 2 பேருக்கும் நீங்கள் எப்பயும் துணையாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஐ மீன் ஜேகே வந்துட்டு ப்ரே பண்ணிக்கிறான். ஸோ தஸ்லீமா வந்துட்டு பார்த்துட்டு இது இப்போ என்ன ப்ரே பண்ணியிருக்கோங்க ரெண்டும், ஜேகே இவளுக்கு துணையாக இருங்கன்னு சொல்லி வேண்டியிருப்பான், ஜேகேக்கு துணையாக இருங்கன்னு சொல்லி வேண்டியிருப்பான், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவள் பார்க்கல நின்றுட்டுருக்கா. நீங்கள் தஸ்லீமாவை பார்த்துட்டு என்னடி சும்மா போகலாமா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. பார்த்தா அங்கே பாய்ஸ் 6 மெம்பர்ஸுமே நிற்கிறாங்க. ஜேகே பார்த்துட்டு ஐயா என்னாச்சு? இல்லைடா எங்களுக்கு மனசே கேட்கல, ஸோ அதான் நாங்களுமே வந்துட்டோம். ஓ ஆனால் ப்ராக்டிஸ் நாளைக்கு பண்ணிக்கலாம், ஆனால் இந்த நாளை மிஸ் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு தென் வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு எல்லாம் பொக்கேலாம் வாங்கி வச்சுட்டு ப்ரே பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்லையே, ஒரு ஃப்ரெண்டோட அம்மா அப்பா இறந்ததுக்கு வந்துட்டு ஃபியூனரலெல்லாம் வந்து அவங்க ப்ரே பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவங்க எல்லாரையுமே நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜேகே நோட் பண்ணிட்டு ஏய் என்ன சைட் அடிச்சிட்ருக்கேன் என் முன்னாடியே, போடா நீ தானே என் ஃப்ரெண்ட்ஸை சைட் அடிச்சிருக்க, நான் உன் ஃப்ரெண்ட்ஸை சைட் அடிச்சுக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறான்.
அந்த பக்கம் தஸ்லீமா சுகா மேலே வச்ச கண்ணு எடுக்கவே இல்லை. அது சுகாவை நோட் பண்ணுறாரு. அந்த மனுஷன் டக்குன்னு பார்க்குறாரு. இவர் டக்குன்னு அவங்க பக்கம் திரும்பி வயன் மதியம் என்ன லஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ நீ என்னத்துக்கு இப்படி பேசுகிற? வயன் ஒன்றும் இல்லை, வயன் ஒன்றும் இல்லை. ஓ, ஆள் பார்த்துட்டாரா? நர்வஸ் ஆகுறியா லைட்டா? சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் ஹயாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஒப்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்களா? ஸோ நம்ம பாய்ஸுமே வந்துட்டு உங்களை பார்க்குறாங்க. சொல்லுவான் ஏன் அது இல்லை, இன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் பெர்மிஷன் போட்டிருக்கீங்களா? ஏன்டி கேட்குறேன், சும்மாறா. சொல்லுங்கள், நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாகவே பெர்மிஷன் போட்டிருக்கீங்களா? ஆமாம், நாங்கள் நாளைக்கு தான் ப்ராக்டிஸ்க்கு போவோம். அப்படின்னா இன்றைக்கி எங்கள் கூட இருக்கீங்களா? நான் உங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் சமைச்சி உங்கள் எல்லாருக்குமே நான் தரேன். நீ சமைப்பியான்னு சொல்லி அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஷாக்காக கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறீங்க? ஏன் நான் சமைச்சா சாப்பிட மாட்டிங்களா? நான் நல்லா தான் சமைப்பேன். வேணாம், ஹயாங் சொன்னால் கேளுங்க. இவ சாப்பாட்டை சாப்பிட்டீங்க, நாளைக்கு ஃபுல்லாக நீங்கள் ரெஸ்ட் ரூமில் தான் இருக்கணும். கேட்டுக்கோங்க. வாயை முட்றா. அவ்வளோ கேவலமாலாம் சமைக்க மாட்டேன், நான் நல்லா தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு மாதிரி க்யூட்டாக ஃபேஸை பவுட் பண்ணிவிட்டு. ஸோ வந்துட்டு நம்ம பாய்ஸ்க்கு லைட்டாக பயமாயிடுச்சு ஜேகே சொல்லவும். ஸோ பார்த்துட்டு வந்துட்டு இல்லை வயன், நாங்கள் இன்றைக்கி அப்படியே வீட்டுக்கு போகலான்னு இருக்கோம். இப்போ தானே நீங்கள் சொன்னீங்க, அதுக்குள்ளேயும் பார்த்தீங்களா? சரி, ஓகே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சொல்லிடுறாங்க. ஜேகே வேணாம், நீங்கள் மண்டிலே ஜேகேவை அடிச்சுட்டு நீ மூடுறா வாய. சரி, நான் சமைச்சா தானே சாப்பிட மாட்டீங்க, நம்ம வேணால் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாருமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் போகிறீங்க. அங்கே போயிட்டு அங்கே உட்காந்துட்டு ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அங்கே வந்துட்டு அது நல்லா கொஞ்சம் கேபாப் ஐடல்ஸ் போகிற அந்த மாதிரியான ஒரு ஹோட்டல் தான். இருந்தாலுமே வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த வெயிட்டர்ஸு, அப்புறம் அங்கே இருக்கிற அந்த பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு பிடிஎஸ் 2 பொண்ணு கூட வந்திருக்காங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் செம்ம ஜாலி கேரக்டர். இருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ரூமர்ஸு இல்லைன்னா இந்த மாதிரி எதாவது பேசிகிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏன்ச்சிட்டு அங்கே பேசுகிறவங்க டேபிள்கிட்ட போய்ட்டு ஹாய் ஹாய், இல்லை உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? வாட், என்ன கேட்டுட்ருக்கீங்க? இல்லை, அவங்க பிடிஎஸ் தான் எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஏன் அவங்களாம் வெளியே வரவே கூடாதா? சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அவங்க அந்த பொண்ணுங்க வந்துட்டு ஒன்று ஏன் இப்படி சொல்கிறது, உங்களை பார்த்து ஹலோ, அவங்க பிடிஎஸ்ன்னு நாங்கள் எக்ஸைட் ஆனோம், அவ்வளோதான், நீங்கள் கிளம்புறீங்களா? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அவங்க இருந்தாங்கன்னா இப்போ நாங்கள் 2 பேர் வந்ததுக்கே நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? நான் ஒருத்தி மட்டும் வந்து என்னை தள்ளிட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்களா? அவங்க பாய்ஸ்க்கு ஐயோ என்னடா இவ பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜேகே போச்சு, வம்பு இழுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கான். ஸோ வந்துட்டு நீ அந்த பொண்ணு வந்துட்டு நான் அவங்கள பற்றி பேசினா உனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு என்ன வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு அவன் மூஞ்சில் ஊற்றிடுறீங்க. நம்ம பாய்ஸ்க்கெல்லாம் ஷாக்காகவே உட்காந்துருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஓடிந்து பையன் வந்து உட்கார், பிரச்சனை வேணாம், அவங்களுக்கு எது பிரச்சனை ஆகிடும். அவங்களையும் நம்மளே வச்சு தப்பாக பேசிகிட்டு இருக்காளுங்கடி, என்னால் சத்தியமாக பொறுக்க முடில, நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கிறதுக்கு எகிர்றீங்க. ஸோ அந்த பொண்ணு உங்களை அடிக்க வரும்போது ஜேகே வந்து கையை பிடிச்சிட்டு ஹலோ, தப்பு உங்கள் மேலே, நீங்கள் தப்பு பண்ணனால தான் அவள் வந்துட்டு அடித்தா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற அந்த பொண்ணை வந்துட்டு பார்த்துட்டு ஜேகே நீங்கள் ஏன் கையை பிடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி வலிகிற மாதிரி பேசுகிறா. உங்களுக்கு புரியவே இல்லை. நீ ஹேட்டரா இல்லை பிடிஎஸ் ஆர்மியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க.
அந்த பொண்ணுக்கு அதுக்கே தெரியல நம்ம ஹேட்டரா, ஆர்மியான்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ்வளோ நேரம் வந்துட்டு பிடிஎஸையும் உங்களையும் வச்சு காசிப் மாதிரி பேசிகிட்டு இருந்தா. ஸோ இப்போ வந்துட்டு ஜேகே வந்துட்டு அவளோட கையை பிடிச்சோன்னு அப்படியே மயங்கர மாதிரி பேசுகிறா. ஸோ ஜேகே வந்துட்டு கை எடுத்துட்டு ஷீ இஸ் மை சிஸ்டர், ஸோ கொஞ்சம் அடக்கி வாசித்தா நல்லாயிருக்கும். ஓ சாரிங்க. உன் சாரி தூக்கி குப்பையில் போடு. அவனோட சிஸ்டர்னு தெரிஞ்சோடனே சாரிங்க. அதுக்கு முன்னாடி உனக்கு என்ன? ஹலோ, ஃபஸ்ட்டு மற்றவங்க யார் வந்து பேசினாலும் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேச தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பக்கத்தில் போய் உட்காந்து பிடிஎஸ் கூட உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ பிடிஎஸ் வந்துட்டு வேணாம் ஜேகே, கிளம்பலாம், இந்த ரெஸ்டாரண்ட்டே வேணாம். நீங்கள் எதுக்கு எந்திரிக்கீங்க? தப்பு அவங்க மேலே, உங்கள் மேலே எதாவது தப்பு இல்லைல்ல, நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கே வந்து ஏஞ்சிருப்பான். இப்போ உட்காருறீங்களா இல்லையா? ஐயோ இவனை மிரட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திலே உட்காந்துடுறாரு. ஸோ அன்றைக்கிட்டே வந்துட்டு அப்படியே முடிஞ்சிருச்சு. நீங்களுமே வந்துட்டு ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டாட்டா காமிச்சிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுமே உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ அங்கே போனது உடனே நீங்களும் வந்துட்டு உட்காந்துட்டு ஐயோ வயன் லவ் யூ செல்ல குட்டி, கருமை என்னடி பண்ணுற? ஐயோ வயன் சுகாவை பார்த்தேன்டி. ஐயோ அந்த கண்ணு, அந்த கம்மி ஸ்மைல், அந்த ஐயோ எவ்ரிதிங் கில்ஸ் மீ வயன், எவ்ரிதிங் கில்ஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்டு இருக்கா. நீங்கள் பார்த்து போச்சு என் ஃப்ரெண்டு பைத்தியமாயிட்டா, ஐயோ ஆண்டவா என் ஃப்ரெண்டை காப்பாற்றேன் அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்களா? ஸோ அவள் வந்து பார்த்துட்டு ஒயன் 7 பேருமே அழகாக இருக்காங்கடி, அதில் ஒருத்தன் அண்ணன்டி பரவாயில்லடி செருப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு மச்சான் பரவாயில்ல மச்சான், உங்கள் அண்ணன் தானே சைட் அடிச்சுக்கிறேன், எனக்கு அண்ணனா உனக்கும் அண்ணன் தான், புரியுதா? புரியல. ஏய் மச்சான் ப்ளீஸ் மச்சான், சரி என்ன கர்மத்தையே பண்ணித்தோல. ஐயோ மச்சான் 7 பேரும் அழகாக இருந்தாங்க மச்சான். ஆரமோட ஸ்டைலு, ஜின்னோட அழகு, சுகாவோட கம்மி ஸ்மைலு, ஐயோ ஹொபியோட ஸ்மைல் இருக்கே, அச்சோ ஜிம்முனோட ஹேர் ஃப்ளிப்பு, பா மனுஷன் ஒரு செகண்டுக்கு ஒருக்கா ஹேர் ஃப்ளிப் பண்ணாம்பாரு. ஐயோ சத்தியமாக செத்துட்டேன்டி. அப்படியே இந்த வெறும் வாயவே அப்படியே சுவிங்கம்மா மெல்ற மாதிரி மென்னாம்பாரு. ஐயோ பா அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகுடி. உங்கள் அண்ணன் ஸ்மைல் பண்ணாரு பாரு. ஏய் உன் ஆள் சுகாடி, பரவாயில்லடி 7 பேரும் அழகாக தாண்டி இருக்காங்க. செருப்பாலே அடிப்பேன். நான் அண்ணனை பற்றியே தங்கச்சிக்கிட்ட வர்ணிச்சிட்ருக்கா பறிச்சு போய் தலை அந்த பக்கம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு பொறாமடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள் வந்துட்டு போயிடுறா. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போன கேப்பில் நீங்கள் அந்த ஃபோட்டோஸில் வந்துட்டு ஒருத்தரை மட்டும் ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்கீங்களா? ஸோ வந்துட்டு ஜூம் பண்ணி பார்த்து ஸோ இன்னும் அழகடா தங்கம், நீ அழகு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பெரிய கிஸ் உங்களோட ஃபோன் ஸ்க்ரீனில் கொடுக்குறீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் சிரிச்சிட்டு நீங்களும் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட் அப்படியே முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு 1 வீக் பக்கமாக போகுது. ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் லன்ச் கொடுக்கறதுக்காக ஜேகேக்கு வந்துட்டு போயிருப்பீங்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த வாட்ச்மேன் பார்த்துட்டு ஓ ஹாய் மேம், நீங்கள் போகலாம். பாரா என்னை ஞாபகம் வச்சுருக்கீங்களா? உங்களை மறக்க முடியுமா மேம், போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. தென் நீங்களும் போகிறீங்க. தஸ்லிமாவுமே உங்கள் கூட இருப்பா. நீங்கள் ராஜானா அவன் மந்திரி, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி திடீர்னு ராணின்னு வந்துருச்சு, சாரி. நீங்கள் ராஜானா அவன் மந்திரி, அந்த மாதிரி சொல்லிவிட்டு 2 பேருமே எப்பயும் ஒட்டுக்காவே சுற்றிட்டுருப்பீங்க. ஸோ வந்துட்டு நீங்களுமே வந்துட்டு உள்ளே போயிட்டு ஜேகேவோட ப்ராக்டிஸ் ரூமுக்கு போகிறீங்க. ஜேகே வந்துட்டு பார்த்துட்டு ஹே நீ அடிங்க பண்ணுற, உனக்கு லன்ச் கொண்டு வந்தேன். ஓ சரி ஹயாங்ஸ் வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இழுக்கிறாங்க. ஐயோ நல்லா தான் உப்பா சமைப்பேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ எல்லாருக்குமே உட்கார வச்சு நீங்கள் வந்துட்டு பரிமாறுறீங்களா? ஸோ அப்போ வந்துட்டு
ஒருத்தரை பார்த்து மட்டும் உங்களுக்கு அப்படியே மனசு உருகுது. நம்ம தஸ்லீமா வந்துட்டு தண்ணி வைக்கிறேங்கிற கிரப்பில் நம்ம சுகாவை உரசுறது என்ன அப்பா உங்களுக்கு பத்திக்கிட்டு எரியுது. அடே பாவி நாயே, இதுக்கு தான் என் கூட நீ வந்துட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்களுமே வந்துட்டு உட்காந்து எல்லாருமே ஒட்டுக்கா சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ சாப்பிடும்போதே வந்துட்டு எல்லாருமே, அப்பா வயன் செம்ம டேஸ்ட் வயன், நீ ஏன் அப்படி சமைக்கிற, எனக்கு தெரிஞ்சதான் அன்றைக்கி உன் கையாலே சாப்பிட்ருக்கலாம், அன்றைக்கி அந்த பிரச்சனையே வந்திருக்க வேணாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஐ மீன் அவங்க சொல்கிறாங்க, இது என்ன ஃபுட் வயன், இது வந்து கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸ் அண்ட் இது வந்து வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணினா அது வந்துட்டு இந்தியன் ஃபுட். ஓ ஓகே ஓகே, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என் ரெண்டுமே, வேறு லெவல் நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு உட்காந்து சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களுமே அங்கே தான் இருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீஸ் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட வாய்ஸ் கேட்குது. நீங்கள் எல்லாருமே சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாருமே ஜிம்மின் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஷாக்கு. உங்களுக்கு நான் ஷாக்கு, தஸ்லீமாவுக்கு ஷாக்கு, நம்ம பாய்ஸ்க்கு நான் ஷாக்கு. எல்லாருமே என்ன அப்படிங்கிற மாதிரி வாயை பொழக்கிறீங்களா, எல்லோரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் சொல்லிவிட்டு, ஆமாம் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், ஸோ அது இன்றைக்கி சொல்லணும்னு தோணுச்சு, ஸோ அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். ஓ அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டியா? இல்லை இல்லை, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமானே தெரியலையே. பிடிக்குமானே தெரியலையே வா, அப்புறம் எப்படி நீங்கள் அந்த பொண்ணை லவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க. தெரியல, ஒரே ஒரு நாள் பார்த்தேன், மனசுக்குள்ளே வந்துட்டா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஜேகே வந்துட்டு, ஜிமின் யார் அது, என்கிட்ட மறைக்காத. மறைக்கலடா, அந்த பொண்ணு உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். எங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியுமா? யார், நம்ம செக்ரட்டரியா? இல்லை, நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட்? நோ, நம்ம ரிசப்ஷனிஸ்டா? அவங்கள்ட்ட தானே எப்பயும் நீ ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருப்ப. இல்லைடா, அப்புறம் அது அது வந்து அது அது எச்சை வாய முட்டு சொல்லி தொலை. அது வந்து வயன் தாண்டா. எது அப்படி மாதிரி எல்லாருமே ஷாக்கு. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல். நீங்கள் அப்படியே உங்கள் நெஞ்சுக்கிட்ட கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. நானா? சும்மா நிஜமா நானா? ஆமாம் வயன் நீ தான். கனவா அது? வயன் தூங்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸ்லேயே தட்டிக்கிறீங்க. ஸோ வந்துட்டு இந்த பக்கம் தஸ்லீமா வாயை பொழந்துட்டு நிற்கிறா. அடியே ஏன்னா எனக்கு லவ் செட் ஆகலை, ஆனால் நீ லவ்வே பண்ணாமல் உனக்கு லவ் செட் ஆகுதே அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவள் பார்த்துட்டு நிற்கிறா. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஜேகே பார்த்தா, ஐயா இங்கே என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஜேகே, அன்றைக்கி உன் தங்கச்சியை பார்த்தப்பையிலேருந்தே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இந்த இடத்துல எப்படி பேசணும்னு கரெக்டாகவே புரிஞ்சு வச்சுருந்தா. சைல்டிஷாக நல்லா ஜாலியான கேரக்டராகவே இருந்தாலும் அவள் எந்தெந்த இடத்துக்கு எப்படியெல்லாம் நம்மளை காட்டிக்கணும்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சு வச்சுருந்தா. அந்த ஒரு விஷயம் எனக்கு அவள்கிட்ட ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் தங்கச்சியை லவ் பண்ணுறேன் ஜேகே. அப்போ வந்துட்டு நம்ம ஹொபி சிரிச்சுக்கிட்டு, ப்ரப்போசல் இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசலை நான் பார்த்ததே இல்லைடா, அண்ணங்கிட்ட போய் தங்கச்சிக்காக ப்ரப்போஸ் பண்ணுற பற்றியா, வேறு லெவல்டா வேறு லெவல் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து சிரிச்சிட்ருக்காரு. ஸோ எல்லாருமே வந்துட்டு அப்போ சிரிக்கிறாங்க, நீங்களுமே சேர்ந்துட்டு சிரிக்கிறீங்க. ஸோ அப்போ ஜிம்மன் இருந்துட்டு, என் லவ்வை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மனுஷன் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு, ஜிம்மன் நிஜமாவே வா, ஆமாம் வயன் உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. அப்போ தஸ்லீமா, அவளுக்கு கேபாப்னாலே பிடிக்காது, ஏதோ அவங்க அண்ணன் கேபாப் ஃபீல்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்கள்ட்டலாம் ஜாலியாகவே பேசிகிட்டு இருக்கா. என்ன அப்படிங்கிற மாதிரி ஜிவன் பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஏச்சி வாய மூடுறி. அது அண்ணா. என்னம்மா? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ண்ணா. என்ன விஷயம்? இது எனக்கு கேபாப்
பிடிக்காது தான் அவ்வளவா. பட் இருந்தாலும் 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 எனக்கு உனக்கு ஜிம்முனை பிடிக்கும்ண்ணா. ஜிம்முனுக்கு சந்தோஷனால சந்தோஷம். அந்த மனுஷன் குதிக்காத குறை தான். மற்றவங்க எல்லாருமே ஷாக்கில் உட்காந்துருக்காங்க. என்னதுன்னு சொல்லிட்டு நான் ஒருத்தன் நெஞ்சில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா இப்போ தஸ்லிமா வந்துட்டு அவளுக்கு கேப்பா பிடிக்காதுன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ ஜிம்முனுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு ஒரு பக்கம் அவரோட சீட்லேருந்து எந்திரிச்சு ஒரு குதிச்சிட்டு இருக்காரு. ஐயோ அயன் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நீங்களாம் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. நான் ஓகே சொன்னதுக்கா இவன் இவ்வளோ ஹாப்பியாகிறான், நம்மளோட ஒர்த்தான பீஸாக என்ன அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஜேகே அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருக்கான். இப்போ ஜிம்மன் பார்த்துட்டு ஐயா சாரி ஜேகே, இட்ஸ் ஓகே, உங்களை மாதிரி ஒரு நல்ல பையன் என் தங்கச்சிக்கு புருஷனாக கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் அடிச்சுக்கிறீங்க. ஐ மீன் ஜேகே வந்துட்டு சும்மா அப்படியே அடிச்சுக்கிறான். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு அண்ணா உனக்கு ஓகே தானே, ஏண்டி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அண்ணா உனக்கு ஓகே தானே, என்னடி கேள்வி இது அந்த மாதிரி தஸ்லிமா வந்துட்டு உங்களை பார்த்துட்ருக்கா. ஸோ நீங்கள் வந்துட்டு போடி நான் நீ சொல்லுண்ணா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் சரிச்சிட்டே சொல்ல, ஐயோ தேங்க்ஸ்டா மச்சான் அப்படின்னு போட்டு விழுகிறாரா. மச்சானா ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு அப்புறம் நீங்கள் வந்துட்டு அப்படியே நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே பண்ணிட்டு பார்க்குறாங்க. ஜேகே இன்னொரு விஷயமா, என்னதுமா, அது வந்து இழுத்துட்டு இருந்த இழுத்து பல்லாரும் ஒன்று அரைஞ்சி போடுவேன்னு ஜேகே சொல்கிறாரு. அது தஸ்னிமா சுகாவை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லிடுறீங்க. ஸோ தஸ்னிமா வந்துட்டு சுகா பக்கத்தில் உட்காந்துருப்பா. அவள் திடுக்குன்னு சுகாவை பார்க்க, சுகா திடுக்குன்னு அவளை பார்க்க, நீங்கள் எல்லோரும் அவங்க 2 பேரையும் பார்க்கன்னு அப்படியெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்து பார்த்துட்டு தஸ்லிம் ஒரு மாதிரி டக்குன்னு கீழே குனிச்சிக்கிறாளோ, ஐயோ சொல்லிட்டாளே அந்த மாதிரி வந்துட்டு அவள் வந்து குனிஞ்சிக்கிறா. ஸோ வந்துட்டு அங்கே இருக்கிற நம்மளோட வந்துட்டு சொல்கிறாரு, செம்மையாக ப்ரப்போசல் இருக்குதுப்பா, வேறு லெவலில் இருக்குது. ஜிம்மு நான் ஒயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது பதிலாக ஜேகேட்ட சொல்கிறான். தஸ்லீமா வந்துட்டு சுகாவை லவ் பண்ணுறது ஒயன் சொல்கிறா. வேறு லெவலில் இருக்குப்பா ப்ரப்போசல், செம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு. வாயை மூடுகையாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்துட்டு பார்த்துட்டு இங்கே என்ன பாரு, இங்கே என்ன பாருன்னு சொன்னேன். சொல்லுங்க, நிஜமாவே என்ன லவ் பண்ணுறியா? வாய்ஸ் வர மாட்டேங்குது. செய். ஆமாம் ஆமாம். என்ன ஆமான்னு சொல்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகுது. அந்த மாதிரி வந்துட்டு அங்கே ஜின்னு வந்து சொல்கிறாரா. ஸோ வந்துட்டு நீங்கள் ஐ மீன் தஸ்லிமா வந்துட்டு ஜின்னை பார்த்துட்டு கம்மன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி எனக்கு ஓகே தான் அப்படின்னு சுகா சொல்கிறாரு. எல்லாருக்குமே ஷாக்கு. உனக்கு ஓகேவா ஏன் இப்போ எனக்கு ஓகேவா இருக்கக்கூடாதா? எனக்குமே அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. ஸோ அவளை லவ் பண்ணுறாங்க போது எனக்கு ஓகே தான், நாட் அ ப்ராப்ளம். அடா பாவீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்படியே வந்துட்டு உங்கள் லவ் எல்லாமே ஒரு 2 மந்த்ஸ் பக்கமாக அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த விஷயம் பேன் பீட்டிக்குமே தெரிஞ்சு அவருக்குமே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறாரு. சரிப்பா ஓகே, பட் வந்து நீங்கள் அஃபிஷியலாக மேரேஜ் பண்ணிக்கோங்க, ஆனால் வெளியே யார்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட ஜிம்மன் அண்ட் சுகா கூட ஓகே சார், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு குட்டி சர்ச்சில் நீங்கள் தஸ்லிமா அண்ட் பிடிஎஸ் பிரதர்ஸ் அப்புறம் அவங்களோட ஃபேமிலிஸ், ஓகேவா, பிடிஎஸோட ஃபேமிலிஸ் அண்ட் பேண்ட் பிடி, ஸோ இவங்க எல்லோரும் மட்டும்தான் இருக்காங்க, மற்ற யாருமே அங்கே இல்லை. ஸோ அந்த சர்ச்சில் வந்துட்டு கல்யாணம் நடக்கும்போது எல்லா சர்ச்சும் ஓப்பனில் இருக்கும், பட் இது க்ளோஸ் பண்ணி நார்மலான ஒரு சர்ச் எப்படி ரன் ஆகுமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஃபாதருமே வந்துட்டு உங்கள் 2 கப்பிள்ஸுமே கேட்குறாரு, நீங்கள் 2 பேருமே ஓகேன்னு சொல்லிக்கிறீங்க. ஸோ எல்லாருமே ரிங்கை சேஞ்ச் பண்ணிவிட்டு
கிஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சுகா வந்துட்டு ஜென்யூனாக கையில் கிஸ் பண்ணுறாரா, ஜிமன் வந்துட்டு கையிலலாம் நானா இனிமேல் நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு லிப்பில் பிடிச்சி நச்சுன்னு கிஸ் அடிக்கிறாரா. ஸோ ஜேகே பார்த்துட்டு ஐயோ நெஞ்சு வலிக்குதுடா, ஐயோ அது என் தங்கச்சி, உன் தங்கச்சி தான் இப்போ அவன் பொண்டாட்டி அப்படின்னு ஜின் அப்படியே பொறுமையாக கையை இறக்கி விடுறாரா. ஸோ வந்துட்டு அங்கே அப்படியே அழகாக என்ன பாட்டு வருமே, ஐயோ அப்படியே 2 ஜோடிக்கு பேக்ரவுண்டில் உயிரே உன்னை உன்னை இந்தன் வாழ்க்கை துணையாக ஏற்கின்றேன் அப்படின்னு பாடிட்டு உன்னை தாண்டி எதையும் என்னால் யோசனை செய்ய முடியாதே முடியாதே அப்படின்னு நாங்கள் பாடிட்டுருக்க. இங்கே இவனுங்க 6 பேரும் வாழ்க்கை நாடகமா, என் பொறப்பு பொய் கணக்கா, தினந்தோறும் வெறுக்கணுமா, ஒரு ப்ரப்போசல் கூட வரலையே, இனிமேல் நான் ஒண்டிக்கட்ட தானோ நானும் அப்படின்ட்டு அவனுங்க எல்லாருமே பாடிட்டுருக்கானுங்க. ஸோ இப்படியே வந்துட்டு ஃபன்னாக ஹாப்பியாக லவ்வாக உங்களோட லைஃப் ஜேர்னி செம்ம பியூட்டிஃபுல்லாக அப்படியே போயிட்டுருக்கு. ஓகேவா. ஸோ வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது ஒரு 1 இயர் கழிச்சு உங்களுக்கு ஒரு பேபி அண்ட் நம்ம சுகாவுக்கு ஒரு பேபி, நம்மளோட பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு கமிட்டட் ஆகிட்டாங்க. ஸோ இதோ இப்படியே வந்துட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸும் பண்ணிடுறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் எல்லாருமே வந்துட்டு செம்ம ஹாப்பி. ஏன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸுமே பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே செம்ம ஹாப்பி. ஏன்னா நீங்கள் அண்ட் ஜிமன் அண்ட் தஸ்னிமா சுகா இவங்க எல்லாருமே அண்ட் நம்ம பாய்ஸுமே கமிட்டட் ஆனதுக்கப்புறம் டேட்டுக்கு போகும்போது மறைஞ்சி திருட மாதிரியே போயிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே நமக்கு கிடையாது. நம்ம பக்கத்தில் நம்ம லைஃப்பை நம்ம லவ்வர் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் ஜாலியாக வந்துட்டு உங்களோட லைஃப்பையும் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவ்வளோதான்டா இந்த ஸ்டோரி. இது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா. ஏதோ டக்குன்னு ஆக்சுவலி இதை நேற்று போடலான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நேற்று எனக்கு டைம் இல்லாததுனால இன்றைக்கி உங்களுக்காக நான் டைம் எடுத்து போட்டுட்டேன். ஓகேவா. ஸோ சோஃபியா நீ வந்துட்டு ஹாப்பி தானடா. அண்ட் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஹாப்பி தானே. அண்டு இதுக்கும் உங்கள் கமெண்ட்ஸை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.